வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்கிற பர்பிள் சிங்கிள் பெட்டலில் ஒரு 3 கலரில் இருக்குதுங்க. அதாவது 3 விதமாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்ருக்கிறேன். முதல்ல நம்ம பர்பிள் அடுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறத பார்க்கலாம். இது தாங்க நம்மக்கிட்ட இருக்கிற பர்பிள் அடுக்கு. இது இல்லாமல் சிங்கிள் பெட்டலில் 3 இருக்குது. அது 3மே நமக்கு வேறு வேறு ஒரு கலரில் இருக்கும். 3மே விதை போட்டு வளர்த்து தான். இதுவுமே நமக்கு விதை மூலமாக கிடைச்சது தாங்க. ஆனால் இது இப்போ ஒரு கிராஃப்டட் பிளான்ட்டில் தான் இப்போ நான் காமிக்கிறேன். அந்த சிங்கிள் பெட்டல் 3 நம்ம பார்க்கலாம். முதல்ல இது பாருங்கள். இதுதான் எனக்கு முதல்ல ஒரு பர்பிளில் சிங்கிள் பெட்டல் வந்தது. ஏன்னா முதல்ல என்கிட்ட அடுக்கு தான் இருந்தது. இந்த மாதிரி சிங்கிள் பெட்டலும் வந்தப்போ ரொம்பவே எனக்கு சந்தோஷம். பார்க்குறதுக்கு ஒரு ரெட் கலர் மாதிரி தெரியுங்க. ஆனால் இது நல்ல ஒரு பர்பிள் தான். நேரில் பார்க்கும்போது இன்னுமே ஒரு அழகாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த பர்பிள் சிங்கிள் பெட்டலில் தாங்க. இது இதழ்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது மலர்ந்து நாளாயிடுச்சுங்க. மலர்ந்த உடனே இதுவுமே கொஞ்சம் டார்க் கலரில் நல்லாவே இருக்கும். பாருங்கள், இது மலர்ந்து ஒரு 2 நாள் ஆன பூ பாருங்கள். ஒரு உள்ளே ஒரு லைட்டு ஒயிட் மாதிரி வரும். அது பார்க்குறதுக்கு ஒரு லைன் மாதிரி, ஒயிட் லைன் மாதிரி வரும். ரொம்பவே அழகாக இருக்கும் மொத்தமாக பார்க்கும்போது. பாருங்கள், இதை நான் இந்த செடிக்கிட்ட வச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு. இது ஒரு நல்ல டார்க் கலரில் இருக்கும். இது பாருங்கள் ஒரு லைட் கலரில் தான் இருக்கும். பாருங்கள் ரெண்டும் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. சிங்கிள் பெட்டல் தான் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுவுமே இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக வரும்போது நமக்கு அழகாக இருக்குது. நார்மல் பிங்க் அப்படிங்கிறது நிறைய வச்சாலும் கூட இந்த மாதிரி ஒரு பர்பிள் ஷேடில் நமக்கு ரேராக தான் வைக்கிது. அடுத்ததாக இந்த பர்பிள் சிங்கிள் பெட்டல் பாருங்கள். இது ஒரு வட்ட இதழ்களாக இருக்குது பாருங்கள். அதுலேயே இன்னொரு பூ பாருங்கள். இது இன்றைக்கி மலர்ந்ததுங்க. ஓரங்களில் ஒரு டார்க் பர்பிள் இருக்குங்க. உள்ளே லைட் பர்பிள் கலரு. அதுக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆப்பிள் க்ரீன் கலரில் ஒரு லைட் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதழ்கள் 5 இதழ்கள், சில நேரம் 4 இதழ் கூட வைக்குதுங்க. இதில் பாருங்கள் ஒரு 4 இதழ் மட்டும் வச்சுருக்குது பாருங்கள். இதில் 5 இதழ் வச்சுருக்குது. இது மொத்தமாக பூக்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 2-3 நாள் கழித்து நம்ம பார்க்கும்போது ஒரு லைட் வயலட் கலர் வருங்க. அது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். நான் அது மாதிரி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இதில் கிராஃப்டிங் பண்ணலான்னு தான் நான் எடுத்தது. ஆனால் அந்த 2 நாள் நம்ம கழித்து பார்க்கும்போது அந்த ஒரு லைட் வயலட் வரும்போது ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. அதை நான் அடுத்து உங்களுக்கு அது மாதிரி வரும்போது காமிக்கிறேன். இதுவுமே ஒரு சீட் க்ரோன் பிளான்ட்டு தான். இப்போ தான் நான் இதை ரீபாட் பண்ணி ஒரு 2-3 வாரம் தாங்க ஆகுது. பாருங்கள், இதையுமே நான் அது பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். அந்த வித்தியாசங்கள் இந்த 3 செடிகளுக்குள்ளே எவ்வளோ ஒரு வித்தியாசங்கள் இருக்குது பாருங்கள். சீட் க்ரோனில் இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்களோடு நமக்கு பூக்கள் வைக்கும்போது அதை நம்ம கலெக்ஷனுக்காக வச்சுக்கிறது நல்லது. இது பாருங்கள் ஒரு ரெட் கலர், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு டார்க் ரெட்டு, ஓரங்களில் ஒரு லைட்டாக பிளாக் கலர் வருங்க. உள்ளே அந்த ஆப்பிள் க்ரீன் கலர் இருக்கும். இதுவுமே பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும். பக்கத்தில் உள்ள கிளையில் நான் வேறு ஒரு கலர் நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேங்க. ஆனால் இது நான் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இந்த ரெட் கலருக்கும் பர்பிள் கலருக்கும் வித்தியாசம் தெரியும் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ரெட் கலருமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இதுவுமே நமக்கு சீட் க்ரோன் தாங்க. பாருங்கள், இன்றைக்கி வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்கிற 3 விதமான பர்பிள் சிங்கிள் பெட்டலை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.